இனிய தேவன் தந்த பலி மகிழ்ந்து போடுங்கள். இறை உறவில் மகிழ்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து போடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலம் பெறவே போடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலம் பெறவே போடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூறுங்கள், நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூறுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனியவர்களே, நமது பாதுகாவலர் புனித சவேரியார் ஆண்டு பெரு விழாவை கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறோம். இந்த திரு நிகழ்விற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் மிகுந்த மகிழ்வுடன் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மாபெரும் பூவிழி 2025 நோக்கி பயணிக்கும் திரு பயணியாளர்களாகிய நாம் இன்று அனைத்துலகை அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெரு விழாவையும் கொண்டாடி மகிழ்கின்றோம். ஒருவன் இவ்வுலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்ற இன்னாசியாரின் வார்த்தைகளால் கவரப்பட்டு இவ்வுலகில் வாழ்ந்து இறந்தும் அழியா உடலோடு வாழ்கின்ற புனித சவேரியாரை நினைவு கூறுகின்ற நாம் அவரை போன்று நமது சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்து அரசரை நம்மிலும் பிரிவிலும் வாழ வைக்க உறுதி எடுப்போம். எனவே இந்த உறுதிப்பாட்டுடன் இயேசுவை நமது இல்லத்திலும் உள்ளத்திலும் அரசராக வீற்றிருந்து ஆட்சி செலுத்த புனித சவேரியார் வழியாக இத்திருப்பலியில் நம்மை சமர்ப்பித்து ஜெபிப்போம். இயேசுவில் இனியவர்களே, பாதுகாவலர் புனித சவேரியாருடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பாதுகாவலருக்காக நாம் இந்த ஆண்டு பெருவிழாவை ஏறெடுத்திருக்கிறோம். இன்றைய நாளில் கொடியேற்றத்துடன் நம்முடைய பாதுகாவலருக்கான திருவிழாவை தொடங்கி இருக்கிறோம். எனவே கடவுளுக்கு நன்றி சொல்வோம். கடவுள் எழுப்பி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இன்றைய நாளிலே நமக்காக இந்த திருப்பலி நிறைவேற்றி கடவுளிடம் செபித்து நமக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்க வந்திருப்பவர்கள் நம்முடைய புனிதருடைய பெயரை தாங்கிய அருள் தந்தை சவேரியார் அவர்கள். தந்தை அவர்களை நாம் வரவேற்போம். தந்தை அவர்கள் அவருடைய பணி சிறக்கும்படியாகவும் அவர்களுடைய பயணங்களை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவருடைய உள்ளத்து தேவைகள் அவர்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரும்படியாக இந்த திருப்பலியில் தந்தைக்காக செபிப்போம். குழுமி இருக்கிற நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கண்களை மூடுவோம், கைகளை கூப்புவோம்.
நாம் கொடியேற்றத்துக்கு முன்பாக ஜெபித்த ஜெபங்களை மீண்டும் நினைவில் கொள்வோம். திருப்பலி என்பது எல்லா மக்களுக்கான ஜெபம், ஜெபங்களுக்கு மேலான ஜெபம். எனவே அந்த ஜெபத்திலே நாம் இந்த தேவை, இந்த ஆண்டில் எனக்கு இந்த தேவை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். நம்பிக்கையாக கேட்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் தன்னுடைய செவியை திறந்து கேட்டு அவர் பதில் கொடுப்பார். குறிப்பாக இந்த வழியில் இந்த மன்றாட்டுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த வழியிலே புஷ்பம், அந்தோணியம்மாள், ஜேம்ஸ், ராசம்மாள், தமிழரசன், பாக்கியதா இவர்கள் குடும்பத்திற்கு கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக குழந்தைகள் ஜார்ஜ், கெவின் இவர்கள் படிப்பிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க, விவசாயம் செழிக்க, கால்நடை விருத்தி அடைய, அருள் சகோதரி மரிய புஷ்பம் அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க ஜெபிக்கிறார்கள். குடும்பத்தில் மரித்த லூர்து, சிலுவைமுத்து, மாசிலா மரியாள், சிலுவைமுத்து, மரியதாஸ், மெய்வேல், யாகம்மாள், மேரி, சபரி, பாக்கியம், மரியம்மாள், ராயம்மாள், ராமகிருஷ்ணன், ஆவுடையம்மாள், வேலம்மாள், மூக்கையா, வெள்ளையம்மாள், வனசுந்தரி, வேலம்மாள் ஆகியோருடைய ஆன்மீகத்திலே பாற்றிக்காக ஜெபிப்போம். பலியில் கலந்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய தேவையும் இந்த பலியில் நாம் ஒப்புடைப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெருபாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத
விண்ணரசே ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவரே ஆண்டவரே இறைமகனே இயேசு கிறிஸ்து தெய்வமே செம்மறியே 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 இறை தந்தை நின்று ஜெனித்தவர் நீர் தந்தை நின்று ஜெனித்தவர் நீர் உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வீர் தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே இறங்குமையா எம் மீது இயேசு கிறிஸ்து தெய்வமே தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானீரே. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 13 தொடங்கி 14 முடிய. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்று ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டுள்ள ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசு அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும், அதற்கு முடிவே இராது. அவரது ஆட்சி அழிந்து போகாது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சே நீ ஆண்டவரே வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். அருளையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இரண்டாம் வாசகம். திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனம் 5 முதல் 8 முடிய. கிறிஸ்துவை நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையும் மாணவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கு மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 18ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 33 தொடங்கி 37 முடிய. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டான். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி.
இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரினுடைய திருவிழாவை சிறப்பிக்கும் விதமாக அவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொடியேற்றத்துடன் இன்றைய நாளிலே இந்த விழாவை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அகில உலக திருச்சபையானது இன்றைய தினத்தில் மிகவும் முக்கியமான, அதே நேரத்தில் நம் அனைவரினுடைய ஆன்மீக பயணத்தின் வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய திருவழிபாட்டு ஆண்டினுடைய நிறைவான இந்த நாளில் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை திருச்சபையானது கொண்டாடி மகிழ்கிறது. இந்த இரு நிகழ்வுகளிலும் நாம் பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தூய சவேரியாரை தனது பால் ஈர்த்து கொண்ட நம் ஆண்டவராம் கிறிஸ்து அரசர் நம் ஒவ்வொருவரையும் அதே ஆர்வத்தால் பற்றி எரிய, சவேரியாருக்கு இருந்த அதே இறை பற்றால் நாம் ஒவ்வொருவரும் பற்றி எறிய நமக்கு இந்த நாளிலே ஆசி வழங்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த வருடம் 18வது முறையாக தூய சவேரியாரினுடைய திருவுடலை பொதுமக்களினுடைய பார்வைக்காக வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது அந்த விழாவானது. உலகில் பல கோடிகளிலிருந்தும் மக்கள் சென்று அந்த திருவுடல் வழியாக இறைவனுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த திருவுடலை தரிசிப்பதன் வழியாக நான் பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய பங்கு தந்தையும் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார். நிறைய மக்கள் எங்கள் ஊரில் இருந்தும் 2ஆம் தேதி பயணம் செய்கிறார்கள். கிறிஸ்து அரசரினுடைய விழாவும் தூய சவேரியாரினுடைய வாழ்வும் ஏறக்குறைய ஒரு கோட்டில், அதாவது ஒரு புள்ளியில் இருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக தூய சவேரியாரை மனம் மாற்றிய வார்த்தை எது? ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்தாரெனில் அதனால் அவனுக்கு வரக்கூடிய பயன் என்ன? தூய சவேரியார் மட்டுமல்ல, உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் தனது ஆன்மாவை பற்றி பயப்படுவதில்லை. மாறாக தனக்கு எல்லாம் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அல்லது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்ற காரணத்தை ஆய்ந்தோம் என்றாலே நமக்கு அந்த உண்மை புரியும். திருச்சபையின் தொடக்க காலத்திலிருந்து இந்த விழா எடுக்கப்படவில்லை. காரணம் என்ன? நம் ஆண்டவர் நற்செய்தியிலே எங்கேயாவது தன்னை அரசன் என்று அழைத்து கொண்டாரா? இல்லை. அவர் மீது பொய்க்குற்றம் சுமத்தினார்கள். என்னவென்று? இவன் தன்னை அரசன் என்று அழைத்து கொள்கிறான். அதனால தான் பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீர் என்ன யூதர்களின் அரசனா? அவருடைய வார்த்தை என்ன? அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை. எனது ஆட்சி இவ்வுலகை சார்ந்ததல்ல. நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய பார்வையில் அரசர்கள் கொண்டிருக்கக்கூடிய எந்த மதிப்பு மரியாதையும் ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கவில்லை. எந்த விதமான சுகபோக வாழ்க்கையையும் அவர் வாழ்வதற்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை.
எந்த விதமான படைபலன்களையோ நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்துவதோ அவர்களுடைய நோக்கம் அல்ல. அதனால்தான் பாலைவனத்தில் மத்தேயு நற்செய்தியில் பார்க்கிறோம், 4வது அதிகாரம் 1 முதல் 11 இறைவார்த்தை வரையாக பார்த்தோம் என்றால் தெரியும். பாலைவனத்தில் இயேசு சோதிக்கப்படுகிற பொழுது சாத்தா என்ன செஞ்சிச்சு? அவரை ஒரு உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் இந்த உலகில் உள்ள எல்லா அரசுகளையும் அவருக்கு காட்டி, என்னை தெண்டனிட்டு வணங்கினால் நான் என்ன பண்ணுவேன், இது எல்லாவற்றையும் உனக்கு தருவேன்னு சொன்னுச்சு. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா? அதுவா அவருடைய எண்ணம்? எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்வது அவருடைய எண்ணம் இல்லை. எல்லாருக்காகவும் தன்னை அளிப்பதே அவருடைய நோக்கம். ஆக இயேசு ஒருபொழுதும் தன்னை அரசன் என அழைத்து கொள்ளவில்லை. மாறாக இவன் அரசன் என அழைத்து கொள்கிறான் என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டிற்காகத்தான் அவர் கொல்லப்படுகிறார். ஆக கிறிஸ்து அரசர் பெருவிழாவை திருச்சபை எதற்காக துவங்குகிறது அல்லது தொடங்கியது என்றால், அது எப்பொழுது தொடங்கியது என்றால் 1925ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் இந்த விழாவை துவங்குகிறார். காரணம் என்ன? 1925ஆம் ஆண்டுகளில் இந்த உலகத்தினுடைய போக்கு அல்லது உலகத்தில் நடந்த மிகப்பெரிய நிகழ்வுகள் என்ன என்று யாருக்காவது தெரியுமா? நாங்களாம் அங்கே அப்போ எப்போ ஃபாதர் இருந்தோம், எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? வரலாற்று பாடப்பகுதியிலே அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் படித்திருப்போம். அதனுடைய பாதிப்புகள் இன்றும் உலக நாடுகள் சந்தித்து கொண்டிருக்கிறன. குழு கொடுக்குறேன், அப்படி இருந்து யாருக்காவது சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். என்ன நடந்தது 1925களில்? உலக போர்கள் 1919களில் ஆரம்பித்து 2 உலகப் போர்களை இந்த உலகம் சந்தித்தது. அந்த உலகப் போரினுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு நாடும் ஏனையவர்களை தன் வயப்படுத்தி கொள்ள வேண்டும், தனதாக்கி கொள்ள வேண்டும், அடிமைப்படுத்தி கொள்ள வேண்டும், தனது அதிகாரத்தை மற்றவர்கள் மீது செலுத்த வேண்டும், தனது இனத்தை பெருக்க வேண்டும், பிற இனங்களை அழிக்க வேண்டும். இதுதான் மனிதர்களிடமிருந்த எண்ணமாக இருந்தது. எனவே திருத்தந்தை இந்த எண்ணத்திலிருந்து மனிதர்கள் மனமாற்றம் பெற வேண்டும். அதிலும் குறிப்பாக நிறைய கிறிஸ்தவ நாடுகள் இத்தகைய போர்களிலே பங்கெடுப்பதை பார்த்த திருத்தந்தை, ஆண்டவர் இயேசுவினுடைய அரசாட்சி என்பது அதுவல்ல, எல்லோரையும் அரவணைக்கின்ற, எல்லோருக்கும் அன்பு செய்தியை தருகின்ற, வாழ்வு தருகின்ற, நிறைவை தருகின்ற, மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு அரசாட்சியைத்தான் இயேசு இந்த உலகிற்கு கொணர வந்தார். அவரே இவ்வுலகினுடைய அரசர், அனைத்துக்கும் அரசர் என்று பிரகடனப்படுத்தி அந்த விழாவை கடந்த 100 ஆண்டுகளாக, ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக நாம் இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த 1925ஆம் ஆண்டு, அதாவது 20ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த அரசர்கள் அல்லது மக்களினுடைய மனதில் மட்டுமல்ல, அல்லது இஸ்ரேல் மக்களினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து வந்த பாதைகளிலே, அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லது அவருடைய மனங்களில் இருந்த எண்ணங்களில் மட்டுமல்ல, இன்று 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மிடமும் இத்தகைய எண்ணங்கள் மேலோங்கி இருக்கிறது. என்ன எண்ணம்? நான் மட்டும்தான் வாழணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், பிறரை பற்றிய அக்கறை அல்லது பிறர் மீது உள்ள அன்பு அல்லது வாழ்க்கையில் உண்மை நிலை என்பதெல்லாம் குறைந்து கொண்டே போவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வசதிகளிலும் வாய்ப்புகளிலும் திறமைகளிலும் எல்லா விதமான அறிவியல் முன்னேற்றங்களை எல்லாம் இந்த உலகம் கண்டிருக்கிறது. ஆனால் மனித வாழ்வினுடைய தரம் உயர்ந்திருக்கிறதா? மனிதனிடம் உண்மையான மாண்பு அல்லது பண்பு நலன்கள் இருக்கிறதா? உண்மையான அன்பும் உண்மையான மன நிறைவும் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கிறதா என்று கேட்டோம் என்றால் நாளுக்கு நாள் இது குறைந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம்.
அதனால தான் இயேசு சொல்லுகிறார், உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி. ஏன்னா அன்று மட்டுமல்ல, இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய போலித்தனங்கள், பிறருக்காக வாழுகின்ற வாழ்க்கை. நம்ம எல்லாம் எதை விரும்புகிறோம்? பகட்டா இருக்கணும், எல்லாரும் பெருமைப்படக்கூடிய விதத்தில் இருக்கணும். அந்த பெருமைக்கும் பகட்டுக்கும் நான் உண்மையிலேயே தகுதி உள்ளவனா, அது உண்மையிலே எனக்கு வாழ்வுக்கு தேவையா என்பதையெல்லாம் யாரும் சிந்திப்பதில்லை. நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களாக இருக்கலாம், நாம் உடுத்துகின்ற உடைகளாக இருக்கலாம், நாம் உண்ணுகின்ற உணவாக இருக்கலாம். இவை அனைத்துமே பல நேரங்களிலே நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் பிறருக்காக, பிறருடைய பார்வையில் நான் புகழப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும், எல்லாரும் என்னை பெருமைப்படுத்த வேண்டும், பெருமிதம் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாம் செயல்பட்டு வருகிறோம். அதனால் அத்தகைய நிலையை அடைவதற்காக பல்வேறு தீய எண்ணங்களையும் தீய செயல்பாடுகளையும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் நாம் ஆட்பட்டு கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது, அவர்கள் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறியதால், கடவுளுடைய குரலுக்கு அவர்கள் செவிமடுக்க மறுத்ததால் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற பொழுது தங்களுடைய துயரங்களை எல்லாம் சொல்லி ஆண்டவரிடம் கூக்குரலிட்ட பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவர்களை விடுவித்து வருகிறார். அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு, வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அவர்களை அழைத்து வருகிற பொழுது இறைவாக்கினர்களையும் நீதி தலைவர்களையும் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக நியமிக்கிறார். ஆனால் அந்த மக்கள் அந்த நீதி தலைவர்களுடைய அறிவுரைகளை, இறைவாக்கினர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதிலே அவர்கள் என்ன செய்யவில்லை? நிறைவு கொள்ளவில்லை. பார்க்குறாங்க பிற நாடுகள், பிற மக்கள், அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பகட்டான அரசாட்சி, அரசர்கள், படைபலன்கள், இதையெல்லாம் பார்க்குறாங்க. அதனால என்ன செய்கிறாங்க? எங்களுக்கும் அரசர் வேண்டும், நாங்களும் பிறரை போல எங்களுக்கென ஒரு நாடு, எங்களுக்கென ஒரு அரசன், எங்களுக்கென ஒரு படைபலன், ஒரு வலிமை மிக்கவர்களாக நாங்களும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது. பிறரை பார்த்து கடவுளே நம்மோடு இருக்கிறார், கடவுளே நம்மை வழிநடத்துகிறார் என்கிற எண்ணத்தில் அவர்கள் வாழவில்லை. மாறாக என்ன செய்கிறார்கள்? பிறரை பார்த்து பிறரை போல இருக்க வேண்டும், தாங்கள் மற்றவர்களை விட தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்பதை கூட என்ன செய்கிறார்கள்? மறந்து விடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு அரசரை ஆண்டவர் கொடுக்கிறார். 3 அரசர்கள் தொடர்ந்து பார்க்கிறோம். சவுல், தாவீது, சாலமோன், இப்படியெல்லாம் அரசர்களை அவர்கள். ஆனால் அந்த அரசர்கள் கிடைத்தவுடன் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவை அவர்கள் கண்டார்களா? அதிருப்திக்கு மேல் அதிருப்தி தான். எனவே நாம் பல நேரங்களிலே நாம் ஆசைப்படுகின்ற அல்லது நாம் தேடுகின்ற அந்த தேடல்களில் நிறைவு இருக்கும் என எண்ணுகிறோமே தவிர, அது கிடைத்தவுடன் என்ன இருக்கு? நிறைவு இருப்பதிலே மாறாக அதிருப்தி தான் இருக்கிறது. எனவே இது போன்ற ஆசைகளிலிருந்து, இது போன்ற தேவையற்ற எண்ணங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொள்வதுதான், மீட்பதற்காகத்தான் இயேசு இவ்வுலகிலே வருகிறார். அதற்காகவே பிறந்தேன், அதற்காகவே இந்த உலகிற்கு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக அன்பார்ந்தவர்களே, நம்மிடமும் பல நேரங்களிலே இது போன்ற ஆசைகள் ஒன்றும் இல்லை. நம்ம ஆசையெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதன், இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, மனிதர்கள், நம்முடைய வாழ்க்கை முடிந்த பிறகும் கூட நம்முடைய ஆசைகள் முடிவதில்லை என்பதற்கான ஒரு உதாரணம். ஒரு மனிதன் இறந்த பிறகு தப்பித்தவறி ஏதோ ஒரு புண்ணியத்தில் மோட்சத்துக்கு போயிட்டான். விண்ணகத்தில் போய் இருக்கிற பொழுது அவனுக்கு ஒரு ஆசை, விண்ணகத்தை பார்த்தாச்சு. என்ன ஆசை இருக்கும்? இப்போ என்ன ஆசை அவனுக்கு வந்துச்சு? சொல்லுங்க. நரகத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம். நரகம்னு சொல்கிறாங்களே, அது எப்படி இருக்குதுன்னு தான் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்போ பேதுருட்ட போயிட்டு கேட்குறான், பேதுருவே, எனக்கு நரகத்தை பார்த்துட்டு வரணும்னு ஆசை,
ஒரு வாரம் எனக்கு பர்மிஷன் கொடுங்க, அனுமதி கொடுங்க, நான் அந்த நரகத்துக்கு போயிட்டு அங்கெல்லாம் மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். இப்போ பேதுரு என்ன சொன்னார், சரி போயிட்டு வா, உன் ஆசையை நீ நிறைவேற்றிக்கன்னு சொல்லி அனுமதிச்சிட்டார். கடவுள் எப்போதுமே அல்லது கடவுளோ நம் மரியாதை செலுத்துகின்ற புனிதர்களோ நம்முடைய ஆசைகளுக்கு அவர்கள் என்ன செய்யறதில்ல, அவங்க குறுக்கிடுறதில்ல. அதனால் அவர் பேதுரு என்ன செஞ்சிட்டாரு, அனுமதிச்சிட்டார். அதனால் அவர் போகிறார். நரகத்துக்கு போன உடனே அங்கே பயங்கரமான வரவேற்பு. மோட்சத்திலிருந்து ஒருத்தர் நரகத்துக்கு வானான், பயங்கரமான வரவேற்பு, மாலையெல்லாம் போட்டு பயங்கரமான உபசரிப்பு, ஆடல் பாடல்கள். இவனுக்கே சந்தோஷம் தாங்கலை. நரகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியா, இவ்வளோ பெரிய ஆதங்கமா, ஒரு வாரம் அவனுக்கு போனதே தெரியலை. நரகத்தினுடைய எல்லா மூளை முடுக்குகள் எல்லாம் போகிற இடத்துலலாம் இவனுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா மோட்சத்திலேருந்து வந்திருக்கிறான். ஒரு வாரம் கழித்து திரும்ப மோட்சத்துக்கு போகிறான். விண்ணகத்துக்கு போன உடனே அங்கே கேட்குறவங்கள்ட்டலாம் சொல்கிறான், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப உபசரிச்சாங்க, இங்கே இருக்கிற மாதிரிலாம் இல்லை, அங்கே ரொம்ப நல்லா இருந்து அப்படின்லாம் சொல்லிட்டு பேதுருட்ட மீண்டும் போகிறான். அவனை ஆசை அவனுக்கு அதோடு நிற்கலை. இன்னொரு வாரம் எனக்கு அனுமதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பேதுரு பார்த்தாரு, இந்த வாரமும் அனுமதியோடு அனுப்பிட்டார். இப்போவும் அதே மாதிரி இருந்ததை விட பல மடங்கு அதிகமான உபசரிப்பு, பல மடங்கு ஆடல் பாடல்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஒரு வாரம் மீண்டும் நிறைவேறியது. விண்ணகத்திற்கு வந்துட்டு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறான். மீண்டும் பேதுருக்கிட்ட அவனுக்கு அப்பவும் ஆசை நிற்கலை. ஏன்னா இங்கே எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க விண்ணகத்தில். அங்கே இருக்கக்கூடிய ஒரு உற்சாகம், ஒரு ஆர்வம்லாம் விண்ணகத்தில் அவனுக்கு கிடைக்கல. அதனால் மீண்டும் பேதுருக்கிட்ட இன்னொரு வாரம் அனுமதி கொடுங்க, போகிறேன். அப்போ பேதுரு சொன்னார், இதுதான் உனக்கு கடைசி, இதுக்கு மேலாம் என்ன செய்ய முடியாது, அனுமதி தர முடியாது, நீயே யோசிச்சுக்க, பரவாயில்ல நான் போயிட்டு வரேன், அனுப்பிட்டார். இப்போ நரகத்துக்கு உள்ள நுழையும் போது இதுக்கு முன்னாடி 2 முறை அவன் போனப்போ இருந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை, உபசரிப்பும் இல்லை, வரவேற்பும் இல்லை. வெறும் துன்பங்களும் தொந்தரவுகளும் சாதாரண எளிய உணவும். இப்படி அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் கேட்டான், அடா பாவிகளா, கடந்த 2 முறை வந்தப்ப என்ன மாதிரியெல்லாம் கவனிச்சிங்க, என்ன மாதிரியெல்லாம் வரவேற்றீங்க, என்னடா ஆச்சு உங்களுக்கு, இப்போ ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? அப்போ அவன் சொன்னான், நீங்கள் கடந்த 2 முறை விருந்தாளியாக வந்த, இப்போ நரகத்துக்கு சொந்தக்காரனாக வந்துட்ட, அதனால் உனக்கு நீ இனிமேட்டுக்கு எங்களோட சேர்ந்து அனுபவி அப்படின்னு சொல்லி சொன்னார்களாம். அன்பார்ந்தவர்களே, மனிதர்களினுடைய ஆசைகளுக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும். ஒரு சில ஆசைகளை நாம் நிறைவு செய்து கொள்கிற பொழுது அது நமக்கு மகிழ்ச்சியாக தோன்றலாம். ஆனால் தொடர்ந்து அந்த ஆசைகளை நாம் அதிகப்படுத்தி செல்லுகிற பொழுது இந்த மனிதனைப் போல நரகத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் நாம் இருப்போம். ஆக இத்தகைய ஆசைகளிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? இத்தகைய எண்ணங்களிலிருந்து நம்மை மீட்டு கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை அல்லது இந்த உலகத்தில் இறை ஆட்சியை நிறுவுவதற்கு போராட்டங்கள் வழியாக அல்லது போர்கள் வழியாக அதை நிலைநிறுத்த முடியும் என்றெல்லாம் நினைக்கல. அவர் என்ன சொன்னார்? மனமாற்றத்தின் வழியாகத்தான் நாம் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் இறை ஆட்சியை நிறுவ முடியும். என்ன ஒரு மனமாற்றம்? தனக்கென்று வாழுகின்ற வாழ்க்கையில் இருந்து நாம் வெளியே வந்து பிறருக்கென வாழுகின்ற வாழ்க்கையை வாழ முயற்சிக்க வேண்டும். சாமுவேல் சிறு பையனாக இருக்கிற பொழுது கடவுள் அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறார்? சாமுவேல் சாமுவேல் என்று அழைத்த பொழுதெல்லாம் அவனுக்கு கடவுள் தான் அழைக்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் கடவுள் தான் அழைக்கிறார் என்று ஏலி வழியாக தெரிந்து கொண்ட அவன் என்ன சொல்லுகிறான்? பதில், ஆண்டவரே பேசும் அடியவன் நான் கேட்கிறேன். கடவுளுடைய குரல்
நம்முடைய வாழ்க்கையில பல திசைகளில பல நபர்கள் வழியாக கேட்கிறது. ஆனால் அந்த குரலுக்கு செவிமடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? சிலுவையில இயேசு அறையப்பட்டிருந்த பொழுது 2 கல்வர்களை சேர்த்து அறைகிறார்கள் இல்லையா? அப்ப அந்த கல்வர்களை எப்படி நாம சொல்லிக்கிறோம்? ஒருத்தன் நல்ல கல்லன், இன்னொருத்தன் தீய கல்லன். கல்லனாலே தீயவர்கள் தான். ஆனா நாம நல்ல கல்லன் தீய கல்லன்னு சொல்றோம். ஏன் நல்ல கல்லன் தீய கல்லன்னு சொல்றோம்? இந்த தீய கல்லன் என்ன செஞ்சான்? என்ன சொன்னான்? நீர் அரசனானால், அரசன் சொல்ற, இறைவனுடைய மகன் என்றெல்லாம் சொல்லுகிறாய், உனக்கு அப்ப அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்றால் உன்னையும் எங்களையும் இந்த துன்பத்திலிருந்து விடுவித்துக்கொள். இதுதான் நிறைய பேருடைய பார்வையாக இருந்தது. இயேசு அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை சொல்லுகிற பொழுது, புதிய சித்தாந்தங்களை எல்லாம் அவர்களுக்கு கற்றுத்தருகிற பொழுது, அவருடைய போதனைகளாக இருக்கலாம், செயல்பாடுகளாக இருக்கலாம், அந்த மக்கள் அவரிடமிருந்து எதிர்பார்த்தது என்ன? இந்த உலக அரசுகளை எல்லாம் அவர் அடியோடு அழித்துவிட்டு எந்தவித கஷ்டமும் எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை இவர் தரப்போறாரு அப்படின்லாம் நினைச்சாங்க. கடைசியா அவரையே சிலுவையில் அவங்க அரைஞ்ச பிறகு என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. ஆக இந்த மனிதனும் அப்படித்தான் பார்த்தான். இயேசுவை ஏனைய அரசர்களைப் போல ஒரு வல்லமை மிக்கவராக அதிகாரம் கொண்டவராக இருப்பார், இல்லைன்னா அவர் சொன்னதெல்லாம் இவ்வளவு நாள் அவர் செய்ததெல்லாம் பொய்யானது என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மனிதன் சொல்லுகிறான். அவன் தனது தவறுக்காக இத்தகைய தண்டனையை பெற்றிருக்கிறோம் என்றெல்லாம் நினைக்கவில்லை. மாறாக பிறரை பற்றிய தாழ்வான கருத்துக்களை தான் அவனுடைய மனதிலே கொண்டிருக்கிறான். எனவேதான் அவன் தீய கல்லனாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறான். இன்னொருவன் என்ன சொல்லுகிறான்? அவன் தன்னுடைய தவறை உணர்ந்தவனாக, நாம் இந்த தண்டனையை பெற்றிருப்பது நியாயம், நம்முடைய தவறுக்கான தண்டனையை பெற்றிருக்கிறோம், ஆனால் இவர் ஒரு தவறும் செய்யலை. தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த பகுதியிலே வாழ்ந்த திருடர்களாக இருந்தாலும் சாத்தானுக்கே தெரிஞ்சிருக்குது இயேசுவை பற்றி. அந்த பகுதியில் இருந்த மற்ற ஏனையவர்களுக்கு தெரியாத இயேசு என்னென்னலாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருக்கும் தெரியும். அந்த சமுதாயத்தில் புறையோடி கிடந்த எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்து மக்களை மீட்க, நோயாளர்களை குணப்படுத்த, பேய் பிடித்தவர்களை அந்த பேய்பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்க, இப்படி தன்னுடைய வாழ்வையே இயேசு என்ன செய்கிறார்? கரைத்து கொள்கிறார். இறுதியாக அந்த மக்கள் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும், அவர்களுக்கு நிறைவாழ்வு கிடைக்க வேண்டும், புது வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அந்த மக்களுக்காகத்தான் தன்னுடைய உயிரையே கையளிக்கிறார் இல்லையா? அப்ப இந்த கல்வன் சொல்லுகிறான், இவருடைய வார்த்தைகளில் உண்மை இருந்தது, இவருடைய செயல்பாடுகளில் வித்தியாசம் இருந்தது. ஏனைய மனிதர்களைப் போல அல்ல, ஏனைய தலைவர்களைப் போல அல்ல, ஏனைய மத குருமார்களை போதகர்களைப் போல அல்ல. மாறாக ஒரு மாற்று சிந்தனையை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தார். மற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய போதனை வழியாக, தங்களுடைய அதிகாரத்தின் வழியாக, தங்களுடைய தலைமைத்துவத்தின் வழியாக, தங்களுக்கு இருந்த பொறுப்புகள் வழியாக தங்களை காத்து கொண்டவர்களாக, மக்களை பயன்படுத்தி தங்களை காத்து கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவர் ஒருவர் மட்டுமே தன்னை கரைத்து கொண்டு பிறரை வாழ வைத்தவர். இந்த உண்மையை அவன் அறிந்திருந்த அவன் என்ன சொல்லுகிறான்? நீர் ஆட்சியுரிமையோடு வரும்பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொல்லுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த கல்வனை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் ஆட்சியுரிமை, இன்றே நீர் என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மையும் பார்த்து, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்ல வேண்டுமென்றால் நாம் எத்தகைய மனமாற்றத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும்? அந்த கல்வனை போல இயேசுவை முழுமையாக அறிந்தவர்களாக. இயேசு எதற்காக இன்றைய நற்செய்தியில் சொல்லுகிறார்? உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி, இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகிற்கு வந்தேன். இப்போ நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோமா? இயேசு அறிவிக்கின்ற அந்த உண்மையை தெரிந்திருக்கிறோமா? இயேசு காட்டுகின்ற வழிகளிலே உண்மையாக நாம் நடக்கிறோமா? நமது வாழ்வில் இருக்கக்கூடிய போலித்தன்மைகளை, பகட்டுகளை,
வீண் ஆடம்பரங்களை நாம் ஒதுக்குவதற்கு முயற்சிக்கிறோமா? அந்த மனமாற்றத்தில் தான் நாமும் அல்லது நம்மையும் பார்த்து இயேசு நீர் என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லுவார். தூய சவேரியார் அத்தகைய ஒரு வாழ்வை தேர்ந்து கொண்டவர் தான். அவரும் நம்மை போல யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டங்களை வாங்கி இந்த உலகத்தில் பெருமை மிக்க ஒரு மனிதனாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வாழ்ந்தவர். ஆனால் இறை வார்த்தை வழியாக இறைவன் விடுத்த அந்த குரலுக்கு செவிமடுத்தவராக தனது வாழ்வையே மாற்றிக்கொள்கிறார். இறைவனால் ஈர்க்கப்படுகிறார். எப்படி? தன்னுடைய வாழ்வினுடைய மனமாற்றத்தினால் வந்த வாழ்க்கையில் அவர் செய்த பணியில் இறைவனுக்கு அவர் செய்த அர்ப்பண வாழ்வால் அத்தகைய ஒரு வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறார். நாமும் தூய சவேரியாரை போல இறைவனால் ஈர்க்கப்பட வேண்டும் என்றால் நமது வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு உண்மையான மனமாற்றம் வேணும். நமது குடும்ப வாழ்வில், நமது சமுதாய வாழ்வில், நமது ஆன்மீக வாழ்வில் வெறுமனே திருவிழாக்களை கொண்டாடுவதில் அல்ல, மாறாக ஒவ்வொரு விழாவும், ஒவ்வொரு திருவிழாவாக இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடுகின்ற வழிபாடுகளாக இருக்கலாம், அவை நாளுக்கு நாள் இறைவனுடைய அன்பிலே நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும். நாம் அனைவரும் ஒரு ஒற்றுமையான அமைதியான சமுதாயம் என்பதை நம்முடைய வாழ்க்கை வழியாக எடுத்து சொல்ல வேண்டும். நமது குடும்பங்களிலே உண்மையான அன்பு இருக்க வேண்டும், உண்மையான உறவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தூய சவேரியார் வழியாக இறைவன் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். ஆக அத்தகைய ஒரு வாழ்வை நோக்கி பயணிக்க எல்லாம் உள்ள இறைவன் நம்மை தொடர்ந்து இந்த விழா நாட்களிலே ஆசீர்வதிக்க வேண்டும். தூய சவேரியார் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று தொடர்ந்து செல்வோம். எழுந்து நின்று நமது மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். பின்னகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். பார்த்தவர்களை நமது அன்பு ஆண்டவரிடம் தூய சவேரியார் வழியாக நம்முடைய தேவைகளுக்காகவும் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரினுடைய நல்வாழ்வுக்காகவும் விண்ணப்பங்களை எடுத்துரைப்போம். உலகை படைத்தாலும் இறைவா, திரு அவையில் உள்ள அனைவரும் இயேசு கிறிஸ்துவை நம் இறைய அரசராக ஏற்று அவரின் இறையரசு இவ்வுலகில் எத்திசையிலும் பறைசாற்றும் உலக மக்கள் அனைவரும் அவரின் அரசில் இணைந்திட ஒரு மனதினராய் உழைத்து தேவையான வரங்களை பொழிந்து வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசரே எம் இறைவா, நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களை உமது மதிப்பீடுகளாக பின்பற்றி நற்பணி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசிரியராகிய எம் இறைவா, எமது பங்கிலுள்ள குழந்தைகளை உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் உம்மை புரிந்து வார்த்தைகளை வாழ்வில் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குருவாகிய எம் இறைவா, புனித சவேரியாரின் ஆண்டு பெருவிழாவை கொண்டாடும் எம்மை கரம் தருகின்றோம். எமது வாழ்வு மேம்படவும், தொழில் சிறக்கவும், கால்நடை விவசாயம் சிறக்கவும், வேலை வாய்ப்பு கிடைக்கவும், குழந்தை வரம் பெற்று மகிழவும், இறைபக்தியில் வளர்ந்து உமது மதிப்பீடுகளை எமதாக்க வேண்டுமென்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அமைதியின் தெய்வமே என் இறைவா, உமது முக தரிசனத்திற்கு ஏங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து உத்தரசியத்தில் இருக்கும் ஆன்மா அமைதியை அளித்து உமது தரிசனம் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைக்காக சிறிது நேரம் அமைதியாக ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, இந்த அருமையான நாளிலே தங்களையே தூய சவேரியார் வழியாக உம்மிடம் ஒப்படைத்து இந்த விழாவை ஆரம்பித்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதியும், இவர்களது குடும்பங்களை ஆசிர்வதியும். தூய சவேரியார் வழியாக நீ தந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மக்களினுடைய எல்லா விதமான செயல்பாடுகளிலும் நீர் உடனிருந்து வழிநடத்துவீராக. தங்களது வாழ்வின் வளர்ச்சிக்காக எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் உமது அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக தந்திருவீராக. பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். தூய சவேரியாரைப் போல நல்ல பண்புகளிலும் தங்களை வளர்த்து கொள்ள, உமது அன்பால் ஈர்க்கப்பட, அதன் வழியாக தங்களது வாழ்வில் அர்ப்பணமும் உண்மையும் மேலோங்கி நிற்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதரர் சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பார் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்பும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியா, இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனின் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு, உறவில் நானும் வளர்ந்திட உன்னருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே மாறும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடி நீரை நாடி வரும் மாநிலை, உயிர் தாகம் தீர்க்க வந்த நன்மை நான் ஏங்கினேன் நீரில். ஓடி நீரை நாடி வரும் மாநிலை, உயிரின் தாகம் தீர்க்க வந்த நன்மை நான் ஏங்கினேன் நீரில். இனிமை சேர்த்திடவா இயேசுவே உன் பாதம் படர்ந்திடவே, ஆற்றலை அளித்திடவா. துணையெனே வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையெனே வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். அமைதி ஒன்றை காணும் போது வசந்தம் மலருதே, அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன் உன் வரவில் மகிழ்ந்தேன். அமைதி ஒன்றை காணும் போது வசந்தம் மலருதே, அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன் உன் வரவில் மகிழ்ந்தேன். வருகும் மனங்களெல்லாம் இயேசுவே உன் மார்பில் சாய்ந்திடவே, பேரருள் பொழிந்திடவா. துணையெனே வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையெனே வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே.
சொந்தம் தேடும் உள்ளம் துணைவாரும் சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியாகும். கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். திருவிழாவின் முதல் நாளிலே ஆண்டவர் ஒரு நல்ல கால சூழ்நிலை தந்திருக்கிறார். நம்முடைய பாதுகாவலருக்கு கொடியேற்றி திருவிழா காலத்தை தொடங்குவதற்கு உதவி செய்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். இந்த திருவிழா காலம் முழுவதும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா காலங்களிலும் நாட்களிலும் கடவுள் நம்மை நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, கிறிஸ்து அரசரே, உமது நாளிலே உமது பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் எங்கள் புனிதருக்கு நாங்கள் விழா எடுத்திருக்கிறோம். இந்த ஆலயத்திலே குழுமி இருக்கிற ஒவ்வொருவரையும், எங்கள் கல்லூரியை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்தள்ளும். எல்லா குடும்பத்தையும் எல்லா மக்களையும் நீர் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து அரசரை, உமது ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களுக்கும் நீர் அருளும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பீராக, அமைதியை கொடுப்பீராக, நோய் நீங்கி நலமோடு வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக, பாதுகாப்பை கொடுப்பீராக. உமது பாதுகாவலில் நாங்கள் இருக்கிற பொழுது எல்லா நலன்களையும் பெற்றுக்கொள்கிறோம் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது ஆளுகைக்குள் இருக்கிற எல்லாரும் பாதுகாக்கப்படுவார்கள். எனது கைகளிலிருந்து அவர்களை யாரும் பறித்து கொள்ள முடியாது என்று சொன்னீரே. உமது கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் அரவணைத்துக் கொள்வீராக. வழி தவறி ஆடை தோளில் சுமந்து சென்றது போல ஆண்டவரே எங்களை சுமந்து செல்வோம். திருவிழா காலம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்கிறது. நாங்கள் விரும்பி கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலையும் எங்களுக்கு தந்திருது. தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின் இவர்களே, இன்றைய நாளில் நமக்கு இந்த குடியேற்ற நாளின் திருப்பலியை நிறைவேற்றி மிகச் சிறந்த முறையில் மறையுரையாற்றி நமக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பவர்கள் அருள் தந்தை சவேரியார் அவர்கள். தந்தை அவர்களை நாம் வாழ்த்தி வரவேற்போம். ஊரார் சார்பாக பொன்னாடை பொறுத்து நம்முடைய மரியாதையை தெரிவிப்போம். கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம், நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். திருவிழா காலத்தை அருள்மிகுந்த காலமாக மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய பாதுகாவலர் பிரான்சிஸ் சவேரியார் வழியாக நம்மை நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றியறியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றியறிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூர்வாராக. தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்பொழுதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக.
உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியானது கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாமாலை பாடிடுவோம் சவேரியாரே, உந்தன் பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. பாமாலை பாடிடுவோம் சவேரியாரே, உந்தன் பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. பாமாலை பாடிடுவோம் சவேரியாரே, உந்தன் பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. இயேசுசாமி வார்த்தைகளை பேசி வந்த போதவர், இறையரசை தோதுவரே சவேரியாரே. இறையரசை தோதுவரே சவேரியாரே. இனாசியார் கண்டெடுத்த இயேசு சபை மாமொழி, இனாசியார் கண்டெடுத்த இயேசு சபை மாமொழி. இறைவன் தந்த அருட்கொடையே சவேரியாரே, இறைவன் தந்த அருட்கொடையே சவேரியாரே. வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்கள் விசுவாச நாயகனே சவேரியாரே. வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்கள் விசுவாச நாயகனே சவேரியாரே. பாமாலை